இங்கு நூதன மோசடிகள் நடைபெறுவதால் பயணிகள் தங்கள் பொருட்களை பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ளும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறார். ஏங்க உடம்பு சரியில்லைங்களா? அட நீங்க வேற, ஒண்ணுக்கு போய் 2 நாள் ஆச்சு. இதை தூக்கிட்டு போய் நான் ஒண்ணுக்கு இருக்க முடியுமா? இதை வச்சிட்டு போலாம்னா இதுல விலை மதிப்புள்ள ஜாமான் வேற இருக்கு. திருடங்க வரை சஸ்தியா இருக்காங்க. நானும் தாங்க காலையில இருந்தே 2க்கு போகாம இந்த பொட்டியை காத்து கிடக்குறேங்க. அண்ணா இந்த பெட்டியை பாத்துக்குங்க, நான் போய் ஒண்ணுக்கு இருந்து வரேன். அதுக்காக போயிட்டு வாங்க, நான் பாத்துக்கிறேன். பாத்துக்கங்க அண்ணா. ட்ரெங்க் ஓட்டி பாத்துறான். நீங்க தைரியமா போயிட்டு வாங்க. தம்பி போயிட்டு வந்துட்டீங்களா? இத பாத்துங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். பெரிய பொட்டில துணிமணி தாங்க இருக்குது, சின்ன பொட்டியில தான். பாத்துங்க. உங்க பேரு? கோவிந்த. நல்ல பேரு. எங்க அப்பா அம்மா வச்சதா. போங்க. கோயம்புத்தூர் போகணும். கோயம்புத்தூருக்கு போனோம்னா சென்ட்ரல் ஸ்டேஷன் போனோம். நீ விடுற கதைக்கு சென்ட்ரல் ஜெயிலுக்கு தான் போவோம். வகுத்து பிழப்புக்காக இப்படி செஞ்சுட்டேன், இனிமே செய்யவே மாட்டேன். செய்ய மாட்டேன்னு சொல்லாதடா, ஏழைங்கிட்ட செய்ய மாட்டேன்னு சொல்லு. அவரோ ஏழை, மரியாதை அந்த பொட்டி அவர்கிட்ட திருப்பி கொடு. கொடுத்துறேன். அப்ப சோத்துக்கு வழி அத நான் காட்டுறேன். என்ன யார் தேடுறீங்க? இந்த நாட்டின் கவலை இல்லாத மனுஷங்களை. ஓஹோ, டாடா பிர்லா மாதிரி இருக்க பெரிய பெரிய பணக்காரங்களவா? அவனை போய் புடுற. அண்ணே அது பைத்தியம்ண்ணே. பைத்தியத்தோட சேவை தான் நமக்கு தேவை. போய் புடி. அவன் கொக்கு பிடிப்பான், குருவி பிடிப்பான், நண்டு பிடிப்பான். சில பேர் வெட்டக்கோழியா பார்த்து பிடிப்பாங்க. நீங்க என்னடா பைத்தியத்தை போய் பிடிச்சு சொல்றீங்களே? பிடிக்கிறாங்க பிடிக்கிறாங்கடோ, பைத்தியங்களை பிடிக்கிறாங்கடோ, பிடிக்கிறாங்க பிடிக்கிறாங்கடோ, பைத்தியங்களை பிடிக்கிறாங்கடோ. பட்டணத்துல நாய் பிடிப்பான், எலி பிடிப்பான், ஓட்டு போட ஆடையெல்லாம் வீட்டை தேடி பிடிப்பான். இவங்க நாய பிடிக்கவில்லை, எலிய பிடிக்கவில்லை, காக்கா பிடிக்கவில்லை, அச்சிதமா பைத்தியங்களை பிடிக்கிறாங்க பிடிக்கிறாங்கடோ, பைத்தியங்களை பிடிக்கிறாங்கடோ, பிடிக்கிறாங்க பிடிக்கிறாங்கடோ, பைத்தியங்களை பிடிக்கிறாங்கடோ. டேய், ஆளை அப்படியே மாத்தி கொண்டா. நம்மளே பார்த்தாலும் நம்ப கூடாது. அண்ணே நாங்க ரெடி. இத பார்த்தா நவாப் நாற்காலி மாதிரி இருக்கா? நவாப்பே யாரும் பார்த்தது இல்ல. இதுல நாக்காளி எங்க கண்டுபிடிக்க போறாங்க? முதல்ல இவங்களை தயார் பண்ணுங்க. எல்லாரும் நான் சொல்ற மாதிரி கேட்கணும். முதல்ல நான் சொல்றது நீங்க எல்லாம் கேளுங்க. கேட்டீங்கன்னா கடைசியில தான் பிஸ்கட் கொடுப்பேன். நான் 1000 சொன்னா நீ எவ்வளவு சொல்லணும்? நாங்க சைபர்னு தான் சொல்லுவோம். 2000 சொல்லணும். சொல்லு. 2000. நீ என்ன சொல்லணும்? 1000ன்னு சொல்லுவேன். நீ 4000 சொல்லணும். 4000. நீ என்ன சொல்லணும்? 6000. அறிவாளி, உனக்கு 2 பிஸ்கட். நீ என்ன சொல்லணும்? 8000. நீ என்ன சொல்லணும்? 10,000. ஸ்டாப் இட். கரெக்ட். நான் ஸ்டாப் இட்னு சொன்னா நீங்க நிறுத்திடணும். மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுங்க. 2000. 4000. 6000, 8000. 10,000. 12,000, 14,000. 11,000, 20,000, 22,000. மறந்துட்டேன். நீ எங்க நின்று இருக்கணும். வெரி குட். இங்க உட்கார்ந்து சேரா? மைசூர் சிங்கம் ஹைதர் அலி மகாராஜா உட்கார்ந்து சேருங்க. இது உண்மையாவா? நான் என்ன பொய்யா சொல்றேன்? அதோ உட்கார்ந்துருக்காரு பாருங்க, ஹைதர் அலிக்கு பேரனுக்கு பேரனுக்கு பேரன் ஜலாலுதீன் பாதுஷா. அவருக்கு பணம் கொஞ்சம் முட, வீட்டுல ரேஷன் பிரச்சனை, அதனாலதான் ஏலத்துக்கு வந்திருக்கு. இதெல்லாம் எவையா ஏலத்துல வாங்குவான்? எவன் வாங்குவானா? இது இங்க வந்திருக்குன்னு தெரிஞ்சாலே போதும். அவன் அட அங்க பாருங்க, சாத்தூர் சமஸ்தானா? அடட அரைக்காப்பட்டி ஜமீன்தாரு. ஆவோ சேக்கு வாங்க. கீழக்கிற பாயி பஞ்சாப் சிங்கு. இப்ப விட்டு பாருங்க ஏலத்தை. இரியா, அவசரப்படாத. இது ஒரிஜினலா டூப்ளிகேட்டான்னு பார்க்க வேண்டாமா? அம்மா கிளாரா,
எங்கடா போற? சேர செக் பண்ணிட்டு செட்டப் நகலையும் தெரிஞ்சது நம்ம தோலை உரிச்சுடுவாங்க. செக் பண்ணாதானே? இங்க கவனி. இத செக் பண்ணுமா? எஸ் சார். என்ன துணியில சத்தம் கேக்கு? என்னம்மா செக் பண்ணி பாத்துட்டியா? செக் பண்ணிட்ட பழகாலத்து சேர்தான் சார். ரூபாய் 1000. 2000 4000 6000 8000 பிம்பிளிக்கு பிள்ளையாட்டி. பிம்பிளிக்கு பஞ்சாப் மொழியில 10,000 அர்த்தம். 12,000. ஸ்டாப் இட். என்ன விளையாடுறீங்களா மேன்? நீங்க எப்ப ஏழாம் விட்டு முடியுது, நான் எப்ப டெல்லி போறது? பிளைட் டைம் ஆச்சு மேன். புரியாத ஆளா இருக்கியே, ஏதாவது ஒருத்தர் வெட்டி விடியா. வந்திருக்கிற பார்ட்டியை பார்த்தா பயங்கர விலை போகும்போல் இருக்கு. எவ்வளவு கொடுக்கலாம்? ஒரு 12,000 கொடுங்க. அப்படின்னா தமிழ்ல 10,000 சொல்லுவாங்க. ஆஹா. பணிஞ்சு வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். How much? 12,000. 10,000 ரூபாய். எங்க பரம்பரை சொத்தை 10,000 ரூபாய் விக்கிறது ரொம்ப பிச்சைக்காரத்தனம். இருந்தாலும் எங்க தாத்தா பாலிசிக்காக பேரம் பேசாம வாங்குறேன். அதே அவன்கிட்ட கொடு. நீங்க ஏலத்தை நடத்துங்க, அப்புறம் தெரியும். சலாலுதீன் பாதுஷா வாழ்க்கை. சலாலுதீன் பாதுஷா வாழ்க. ரூபாய் 1000. 2000 4000 6000 8000 பிம்பிளிக்கு பிள்ளையாட்டி. 12,000 14,000 16,000 18,000 20,000 20,000. ஒரு தரம், 2 தரம், 3 தரம். பணம் கொடுங்க. மாமா பிஸ்கோட்டா. என்னங்கடா விளையாடுறீங்களா? என்னையா இது 1000 ஆரம்பிச்சேன் 2000 4000. ஐயா பைத்தியங்க. பிடிக்கிறா உங்களை. என்ன சின்ன நம்ம சின்ன நல்லா சொல்லு அடிச்சு சொல்லு ஜோரா சொல்லு ஜெயிக்கிறது. எதிர்கட்சிகள் அடிக்கலையா? நம்மால ஏன் நிச்சயத்துக்கு அடிக்கலாம்? வாங்க நண்பர்களே. ஐயோ 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 என்னையா அடிக்கீங்க? முடுகையா முடுகையா. விடாதீங்க, அவன் ஏன் சின்னத்துக்காரன். நான் ஏறிக்கிறதுக்கார இல்லையா, ஏலக்கடைக்காரையா. ஐயோ அடிக்காதீங்க. நான் பானே. இங்க ஊத்த நீயா? ஒரு 40 பக்கம் நோட்டு கொடு. இந்தா முகத்தை தொடச்சுக்க, தலைய வாரிக்க. நான் யார மாமான்றனோ மாமான்னு கூப்பிடு, யார மச்சான்றனோ மச்சான்னு கூப்பிடு. சரி. அப்பா சௌக்கியமாமா? எந்தப்பா? உங்க அப்பா தான். அம்மா சௌக்கியமா? ஏண்டி உங்க அப்பா செத்து 2 வருஷம் ஆகுது, உங்க அப்பா சௌக்கியமான்னு கேக்குறாரு? அதானே. மச்சான் சௌக்கியமா? மாமா சௌக்கியமா? மச்சான் சௌக்கியமா? மாமா சௌக்கியமா? என்னையா இது? நீங்க 2 பேரும் அண்ணன் தம்பிங்க. உன்னை மாமாங்கிறான், அவனை மச்சாங்கிறான். யார் யாருங்களா? உஷாரு, புரியுது. டேய் 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 கொஞ்சம் குடுறா. கொஞ்சம்டா டேய். கொஞ்சம் குடுடா. பாப்பா தர மாட்டேப்பா. மாமா சௌக்கியமா? யாரா நீங்க? நான் கன்ஃபார்ம் ஆவேன், முன்சாம் ஆவேன். ஆமாமா. ஓ கன்சாமா முன்சாமானா? எப்போ வந்தீங்க? நாங்க எப்போ வந்துட்டோம், இப்பதான் உங்களை பாக்குறேன். என்ன மாணிக்கம், எப்ப நீ ஊர்ல இருந்து வந்த? நீ காலையில வந்த. கன்சாமா முன்சாமா? வணக்கங்க. நம்ம கன்சாம மக முன்சாம மக. வணக்கங்க தம்பி நம்ம கன்சாம மக முன்சாம மக. வணக்கங்க.
ஏங்க நீங்களாம் ரெடியா? நாங்க ரெடி. சாப்பிடறவங்களும் ரெடிப்பா. ஓடியாங்க ஓடியாங்க, சோறு ஓடாங்க, ஓடியாங்க ஓடியாங்க. அப்பா எனக்கு போடுங்க. நாமெல்லாம் கல்யாண வீட்டுக்காரங்கடா. வந்துக்கிறவங்கள கவனிப்போ. ஏங்கா உன் வீட்டுக்காரரு யாரையோ 2 பேரை கந்தசாமி மாவன் முனுசாமி மாவன் கூட்டிக்கிட்டு அலையறாரு. யார் அவனுங்க? ஏங்க யார் அந்த 2 பேரு? கந்தசாமி மகன் முனுசாமி மகன்? ஆமா, எந்த கன்சாமி மகன் எந்த முனுசாமி மகன்? இரு வர. நீ எந்த கந்தசாமி மகன்? எத்தனை பந்திரா முடிஞ்சு? 2. சாப்பிட்டவெல்லாம் கம்பி நீட்டுறதுக்கு முன்னாடி ஏடு. கூப்பிடு. சூரக்கோட்டை கோயிந்தசாமி 500 ரூபா. சத்தமா கூப்பிடுறேன். சூரக்கோட்டை கோயிந்தசாமி கல்யாணத்துக்காக 500 ரூபாய். மொய்யே தியாகராஜன் தியாகராஜன் 100. மறந்துடாத. பாலு 20. மூர்த்தி 150. சரி 150. சௌந்தரி 20. இந்தாங்க. இருமா இருமா, பையன் எழுதலாம். தேவி 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 20. மொய்யே மொய்யே. என்ன எங்க கூட்டம்? மாப்பிளைக்கு மொய் எழுதுறாங்க. யாரு அவன்? மாப்பிளையோட மச்சான். மாப்பிளோட மச்சான் என் பையயா? அண்ணே சிக்கல்ண்ணே. சிக்கல் எவ்வளவு ரூபா? ஐயோ சிக்கல்ண்ணே. ஐஸ் மாமா இங்க வாங்களேன். கன்சாமி கூப்பிட்டியா? உங்க கையெழுத்து எப்படி இருக்கும்? என்ன போலவே குண்டு குண்டா இருக்கும். கொஞ்சம் இதை எழுதுறீங்களா? எழுதுறேன். நீங்க பிறகு உங்களுக்கு ஐஸ் வாங்குதா? எனக்கு ஐஸ் வாங்குவா. அதுக்கா இவ்வளவு ரூபா? வாங்கிட்டு வா. இவர்கிட்ட சொல்லுங்கம்மா. சரிங்க. எல்லாரும் சொல்லுங்க. அதோ ஐயோ நான் இல்ல, அங்க ஒருத்தன் ஒளிஞ்சிருக்கான். அந்த முடிக்காம பாருங்க, அங்க பாருங்க. ஐயா ஐயா. தேங்காய் வந்துட்டா. இந்தா பத்தா துண்டியா? தேங்காய் நல்லா இருக்குல்ல? பூட்டு நல்லா இருக்க. எங்க ராவணது? இது பாண்டியன் வீடு. அதெல்லாம் சரி. ராஜனோட சரி. யார் அந்த தாடிக்காரரு? ஓ அண்ணனோட தாத்தாவா இருக்கும். தலப்பா கட்டிருக்காரு. அண்ணனோட அப்பாவா இருக்கும். அது என் மாமன். ஆ, அதுக்கு பக்கத்துல என் சித்தப்பன். அதுக்கு பக்கத்துல என் பொண்டாட்டி. அதுக்கு பக்கத்துல என் சின்ன வீடு. ஆஹா ரொம்ப அழகா இருக்காங்க. செருப்பு பிஞ்சு ஆ? போய். என் ஃப்ரெண்டுங்க 2 பேர் இதை கேட்டானுங்க, உன் தோலை உரிச்சுடுவானுங்க. இருடா தண்ணி கொண்டாரு. பெரியாரும் பாரதியாரும் சினிமால 2 டூயட் பாடி ஃபைட் பண்ணிருந்தாங்கன்னா நீங்க எல்லாம் மறந்துருக்க மாட்டீங்க. அண்ணே உன் தங்கச்சியை பத்தி தெரியாம சொல்லிட்டேன், என்ன மன்னிச்சிருந்தேன். சரி சரி சொல்லிட்டேன்ல விடு. எனக்கு விக்கல் நின்னு போச்சு. நின்னு போச்சா? இப்பதானா நீ அவசியமா தண்ணி குடிக்கணும், இல்லன்னா இதோட எதனா பெருசா வந்துடும். தண்ணி என்ன மஞ்சளா இருக்கு? இந்த லைட் வெளிச்சத்துக்கு இப்படிதான் இருக்கும். குடி குடுறாங்க. வக்கிலே மாட்டிக்கிட்டா, வகையா மாட்டிக்கிட்டா, என் மாட்டிக்கிட்டா, வக்கிலே மாட்டிக்கிட்டா, மாட்டிக்கிட்டா 2. மாட்டிக்கினானா? இல்லைங்க, மார்க்கெட்டுக்கு போனா அதான் அவன் மாத்தி சொல்றான். மன்மத லீலையை ஒன்றார். இடியட் அறிவில்ல உனக்கு? ஐயா கை வச்சுட்டா. என்ன கை வச்சுட்டா? விடாதீங்க அவனை. இதுக்கிட்டே பசங்க வராங்க. அடியா சொல்லாதீங்க, வந்து அடிச்சு. ஒரு இளம் தாய் கொளுத்து மேல கை வச்சான் பாட்டி. வந்து போடு. அடிக்காதீங்க. சொல்ல வண்டி போயிட்டு
ஐயோ நான் வக்கீலு. அடுத்தவன ஜாமீன் எடுக்க போலீஸ் ஸ்டேஷன் போறீல? பின்ன என்ன போஸ்ட் ஆபீஸ்க்கு போவாங்க? ஏய். ஆமா போவேன். இப்ப உன்ன ஜாமீன் எடுக்க பொண்டாட்டி வர சொல்லு. அட பாவீங்களா, நான் அடுத்த வாரம் அரசாங்க வக்கீலாக போறேன். அதுக்குள்ள என் பொழப்ப கெடுத்துறாதீங்களா பாவீங்களா. ஒளிஞ்சு போறான், விட்டு தொலைங்க சார். சும்மா இருங்க, இவனெல்லாம் கம்பிக்கு பின்னாடி வச்சதான் சரிப்பட்டு வருவானுங்க. போற விடுங்க சார். இந்த ஆள பெரிய மனுஷன் விட்டோம்னா நாளைக்கு பஸ்ல ஏற பெரிய மனுஷன் இடுப்புல ஆரம்பிச்சிருவான். இவன் எழுதியாவது வாங்குங்க. வக்கீல் சார் எழுதித்தான் கொடுத்துருங்களேன். எழுதியா? வக்கீல் வரதராஜன் எழுதி கொடுத்தது. இனிமேல் 5 வயது பெண் குழந்தையிலிருந்து 50 வயது தாய்க்குள்ள வரை இடிக்கவே மாட்டேன். 51னா ஐயோ அதுக்கு அடிப்பானுங்க. உருவிட்டாங்களா? இதுக்கு எத்தனை வயசு இருக்குங்க? ஐயோ இப்பதான் அடி வாங்கிட்டு வந்திருக்கேன். தங்கச்சி, சிங்கப்பூர் ஆபீஸ் நான் தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். என்னுடைய கொலாபரேஷன்ல இவர் ஒரு பார்ட்னர். ஏங்க சிங்கப்பூர்ல இருந்து பிளைன்ல வந்தீங்க? இல்ல, சைக்கிள்ல வந்தேன். ரொம்ப தமாஷா பேசுறீங்க. சிங்கப்பூர் ஜட்டி வச்சிருக்கீங்களா? போட்டிருக்கேன். குளிச்சு 3 நாளாவது. கழட்டி கொடுக்கவா? ஒருத்தர் சிங்கப்பூர்ல இருந்து வந்துடக்கூடாது, உடனே கையேந்திருவீங்களே. பிளாடி வாட்ச்மேன். வாட்ச்மேன் இல்லைங்க, பியூன். ஓ பை த பை. இங்கே இருங்க, பிரின்சிபால பாத்துட்டு வரேன். டேய், அது இந்த காலேஜ் கட்டணரோட செலடா. ஐயோ அது இல்ல, உள்ள உள்ள. நான் ரத்த பரிசோதனை உன்னை பாத்துருக்கேன். நான் ஒரு ஆளை ஒரு தடவை பார்த்தேன், என் ஜென்மத்துல மறக்க மாட்டேன். உடனே பிளட் டெஸ்ட் அனுப்பி வை. யாரு இவ? மாப்பிளையோட மச்சான். யோ மாப்பிள்ளையோட மச்சான் என் பையன்யா. வாண்ணே, பிரின்சிபால் உன்னை கூப்பிடுறாரு. இல்லம்மா, ஒரு போன் பண்ண. எங்கடா பண்ண? அம்பத்தூர். அமெரிக்கா அமெரிக்கா. ஆமாமா, வெளில போய் அமெரிக்கா போன் பண்ணிட்டு வந்து. அமெரிக்காவுக்கு தானே? பிரின்சிபால் ரூம்லயே போன் இருக்கு, அங்கே பேசுறேன். போன சுத்த முடியாது. நில்லுங்க சார், எங்க போறீங்க? உனக்கு சிங்கப்பூர் ஜட்டி வேணும்னு சொன்னீல்ல? வேணாம் சார், கப்படிக்க. உங்களை பிரின்சிபால் நல்லா கவனிக்க சொல்லி. உட்காருங்க சார், உட்காருங்க சார். இல்ல சார், இவர்தான் எங்க அண்ணன். அண்ணே, இவங்கதான் எங்க வைஸ் பிரின்சிபால். வணக்கம். வணக்கம். மிஸ்டர், உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதே. சார், ஃபங்க்ஷனுக்கு நேரமாச்சு. பிரின்சிபால், இன்னைக்கு உன்னை ஒரு கை பாத்துடுறேன். பிரின்சிபாலையா, ரத்த பரிசோதனை கிளினிக்ல இருந்து போன் வந்திருக்கு, அவசரமா பேசணுமா? ஹலோ, ரத்தலாம் டெஸ்ட் பண்ணியாச்சா? பண்ணியாச்சுங்க. சுகரு இல்லங்க. பிரஷரு அது இல்லங்க. தேங்க்யூ தேங்க்யூ. ஆனா என்ன ஆனா? உங்களுக்கு ரத்தத்துல எய்ட்ஸ் இருக்குங்க. ஹலோ ஹலோ, போயிட்டாரா? எக்ஸ்பிரஸ் இன்னும் சில வினாடிகளில் முதலாவது பிளாட்பாரத்திற்கு வந்து சேரும். சார் சீக்கிரம் டிக்கெட் கொடுங்க சார். ட்ரெயினுக்கு டைம் ஆயிடுச்சு சார், சீக்கிரம் கொடுங்க சார். யோ சுமாரியா. அப்புறம் 2வது பிரசவத்திலே 2 குழந்தைங்க, 2ம் பொண்ணுங்களா? அவன் அவசரத்துல துடிச்சிட்டு இருக்கான். இவங்க உள்ள உட்காந்து அரட்டை அடிச்சிட்டு இருக்காங்க. கேட்கறதுக்கு ஆளே இல்ல. அது மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் பிறந்த 4 பொண்ணுதான். அரை 1 1.5 2. நான் 1 3, இவன் 1/2. என்னம்மா இவனை போய் அரை டிக்கெட்ல சேர்க்கறீங்க? வயசு என்னாச்சு? 6 தான் ஆச்சு. இவ்வளவு பெரிய பயலா இருக்கா? டேய் வயசு என்னடாச்சு? எங்க அம்மா சொல்ல 6 வயசு தான் ஆச்சு.
ஏமா 6 வயசுங்கிற உன் பையன் எங்க போகுது பாத்தில? நான் என்ன செய்யறது? அது பிஞ்சிலே பழுத்து போச்சு. போமா போ, உன் பையனுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வை. ஏன்டா பர்ஸ் அடிச்சிட்டு போறான், கை தட்டுறீங்க? தெரியுமையா, பட்டணத்துல இருக்கிற பிக் பாக்கெட்காரங்களை பத்தி. வேணும்னே காலி மணி பர்ஸ அப்படி வச்சிருந்தோம். அது அவனுக்கு திருடிட்டு போட்டுமேன்னு சொல்லி. எமோ, அது காலி மணி பர்ஸ் இல்ல, நம்ம கருத்த பாண்டி அதுக்குள்ள ஒரு கருந்தையில போட்டு வச்சிருக்கான். அந்த பிட் பாக்கெட்காரன் அதுக்குள்ள காசு இருக்குன்னு கைய விட்டான், ஒரே போடுதான்.